அப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நீங்கள் யாரு உண்மையானவர்கள்? உங்களுக்கு யார் உண்மையா உழைக்கின்றவர்கள்? எது பார்த்தாலும் ஆனா ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்குங்க, எலெக்ஷன் வந்ததுன்னா, இந்த தேர்தல் வந்ததுன்னா ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்குங்கம்மா, உங்க பிள்ளைக, பேர பிள்ளைக, பெண் பிள்ளைக, ஆண் பிள்ளைக, பேர பிள்ளைகளை பத்தி நினைச்சுக்கங்க. எலெக்ஷன் பூத்துல போறப்போ ஐயோ என் புள்ள நல்லா இருக்கணும்பா, என் பேர பசங்க நல்லா இருக்கணும், என் கொள்ளு பேர பசங்க நல்லா இருக்கணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அது மட்டும் முடிவு பண்ணுமா, அது மட்டும் முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு நீ முடிவு பண்றது என்னன்னா, இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீ எடுக்கணும். யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, திமுக வரவே கூடாது. அவ்வளோ மோசடி, அவ்வளோ மோசம் செய்தவர்கள் திமுக, இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக. இது ஏதோ நான் ஒரு வன்மத்தில் நான் பேசல, உண்மையை நான் பேசுறேன், உண்மையை நான் பேசுறேன். நானும் ஒரு டாக்டர், மருத்துவன், சென்னை மருத்துவக் கல்லூரியில நான் படிச்சேன், டாக்டர் படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் 1969 முதலமைச்சர் ஆனார். 67 அண்ணா அவர்கள் வந்தார், 2 வருஷம் தான் இருந்தாரு, அப்புறம் அவர் இறந்துட்டாரு. கலைஞர் 69 வந்தாரு, 71 மறுபடியும் ஒரு தேர்தல் வச்சார். 72 வந்தார், 71 தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே கலைஞர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ரொம்ப நாளா திறக்காத அந்த சாராய கடையை மறுபடியும் திறந்து விட்டுட்டார். யாரு? கலைஞர் கருணாநிதி. அது வரைக்கும் ஏதோ கடையை மூடி இருந்தது. என்னைக்கு திறந்தாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டார். 3 தலைமுறைகள் சாதாரண பிரச்சனை கிடையாது. 3 தலைமுறைகள்னா நினைச்சு நாசப்படுத்த. இப்ப இருக்கிற முதலமைச்சர் கலைஞருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள், இவரு ஒரு படி மேலே போயிட்டு சாராயம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கஞ்சா, காக்கேன், ஹெராயின், கீட்டமின், மித்தைல் ஆம்பிட்டமின், LSD இப்படி போன்ற மோசமான போதை பொருட்கள், மோசமான போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஸ்டாம்ப், போதை ஊசி, போதை சாக்லேட், போதை எண்ணெய். இது யாருக்கு? பிள்ளைங்களுக்கு தாளாரமா கிடைக்குது, தெரு தெருவா கிடைக்குது. சிவகாசி நகரத்துல மட்டும் இல்ல, சுத்தி சின்ன இருக்கிற கிராமத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்த போதை மாத்திரை, போதை ஊசி வித்துட்டு இருக்கிறான். அது பிள்ளைங்களாம் பயன்படுத்துது. எனக்கெல்லாம் பதட்டமா இருக்குதுமா, பதட்டமா இருக்குது. ஏன்னா நான் ஒரு டாக்டரா எனக்கு தெரியுது, முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா எனக்கு தெரியும் என்ன நிலையில் இருக்கு. கலைஞர் என்னைக்கு சாராய கடை திறந்து 3 தலைமுறையில அழிச்சிட்டாருல்ல, இப்ப ஸ்டாலின் அவர்கள் உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளை அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றார், துடித்து கொண்டிருக்கின்றார். அதை நீங்கள் ஒருபொழுதும் விடக்கூடாது, விடக்கூடாது. அதுதான் இந்த எச்சரிக்கைக்காக தான் நான் இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்க கூட. மது குடிச்சா, சாராயத்தை குடிச்சா, பிஸ்கி பிராந்தியை குடிச்சா வந்து வீட்டுக்கு வந்தான்னா, உன் பிள்ளையோ பேர பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாத்தடிக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு போடுவோம் குடிச்சிட்டு வந்துட்டான். ஆனா இந்த போதை மாத்திரையும் போதை ஊசி போட்டானா நாத்து மடிக்காது, ஒண்ணுமே தெரியாது. அவன் மாட்டம் வருவான், வந்து சாப்பிடுவான், போவான், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஆனா 1 வருஷமா அந்த போதை புழக்கத்துக்கு அடிமையாகனானா அவனை மீட்டெடுக்க முடியாது. இது எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய நிலை இதுதான். அதனால்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டுடைய பெண்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். நாளைக்கு உங்க கையில தான் இருக்குது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. ஏமாறாதீங்க. வந்து 1000, 2000, 3000 ரூபாய் கொடுக்குறேன் இப்படி எல்லாம் வந்து திமுக காரன் சொல்லுவான். தயவு செய்து ஏமாறாது. நாளைக்கு ஐயோ அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கே சொன்னாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் இது ஒரு எச்சரிக்கை, ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன். இது என்னுடைய கடமை. தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் தான் இந்த நடைபயணம். அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு இது மாதிரி மதுவை குடிச்சுக்கிட்டு போதை பழக்கத்துக்கு ஆளான இந்தவன்கள்லாம் என்ன ஆயிடுறாங்க? மிருகமா மாறிடுறான். அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியல. கொஞ்ச நேரம் நான்
உன் பிள்ளைய பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் அமைது, ஒரு 5-10 நிமிஷம். என்னன்னா, என்னைக்கு இந்த போதை மரத்துல போடுறான், போதை ஊசி போடுறானோ அவன் மிருகமாயிரான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்ல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்ல. உண்மையை நான் சொல்றேம்மா. அன்னைக்கு பார்த்தா அந்த ஊர்ல 80 வயசு பாட்டிய ஒருத்தன் கூட்டின்னு போய் பாலியல் வன்கொடுமை. 80 வயசு. ஆனா அவனுக்கு கேட்டா அவனு மிருகமாயிட்டான், அவனுக்கு தெரியல. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை. கும்மிடிப்பூண்டி பகுதியில ஒரு கிராமத்துல 8 வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, பாட்டி வீட்டுக்கு போகுது. அந்த பெண் குழந்தைய ஒருத்தன் போய் தூக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவனை கண்டுபிடிக்கல முடியல. அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பொண்ணை கெடுத்துட்டான், யாருக்கு எடுத்தான்னு தெரியல, ஒரு மோசமா அப்படியே மூஞ்சிலாம் புரண்டு இரண்டு பார்த்தாலே எனக்கு. அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அமைதியா இருக்கிறாங்க போலீஸ்ல. அதன் பிறகுதான் நம்மளுடைய திலகபாமா அவர்களே நான் போன்ல பேசி, நீங்க அங்க போங்க, அங்க போய் நீங்க போராடுங்க சொன்னா அந்த அம்மா போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துக்கிட்டு, நீ கண்டுபிடிக்கல, நான் இங்கதான் நான் உட்காருவேன், இங்கதான் நான் படுப்பேன், இங்கதான் நான் தூங்குவேன், இங்கதான் இருப்பேன்னு சொன்ன உடனே அப்புறம் தான் போலீஸ்ல 5 டீம் 6 டீம் 8 டீம் போலீஸ்ல போட்டு தேடுறாங்க. தேடி 3 வாரத்துக்கு பிறகு அவனை கண்டுபிடிக்கிறான். என்னன்னா அவன் அசாம்காரனா, அசாம்ல இருந்து ஆந்திராவில வேலை செய்யறான். கும்மிடிப்பூண்டி பகுதியில இந்த சூலூர்பேட்டைனா தமிழ்நாடு பார்டர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பார்டர்ல இருக்கு, எல்லையில இருக்கு. அங்க வேலை செய்யறானா. அவன் திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்கதான் இருப்பானா. திங்கள் செவ்வாய் புதன் 4 நாள் ஆந்திராவில வேலை செய்வானா. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு வந்துருவானா. ஏன் வரடா தமிழ்நாடு கேட்டா, அங்கதான் எனக்கு போதை நிறைய கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, போதை ஊசி கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, அங்க அதை போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலன்னு ஒருத்தன் சொல்றானா. இவங்க எதுக்குமா ஆட்சி? இவங்களுக்கு எதுக்குமா ஆட்சி? எதுக்கு ஒரு முதலமைச்சர்? எதுக்கு அமைச்சர்கள்? எதுக்கு அதிகாரி? எதுக்கு காவல்துறை? எதுக்கு நிர்வாகம்? உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலன்னா விட்டுட்டு போங்க. இந்த பிள்ளைங்களை ஏன் கெடுக்கிறீங்க? உங்க எதிர்காலத்தை ஏன் கெடுக்கிறீங்க? என்கிட்ட ஆட்சி 6 மாசம் விடுங்க, ஒரு கஞ்சா போட்டலும் ஒரு பூச்சி கீச்சி எங்கேயும் இருக்க. 6 மாதம் கூட வேண்டாமா, எனக்கு 6 நாள் போதும். 6 நாள் சும்மா நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட அதிகாரம் ஆட்சி இருந்ததுன்னா முதல் நாள்ல எல்லா எஸ்பியும் நான் வர வைப்பேன். எல்லா மாவட்ட எஸ்பியும் என் தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுவேன், எஸ்பி 1 வாரம் நான் டைம் கொடுக்கறேன். உங்க மாவட்டத்துல எங்கேயாவது 1 வாரத்துக்கு பிறகு யாராவது கஞ்சா வித்தாங்க, இந்த போதை மாத்திரை போதை ஊசி எங்கேயாவது வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளவுதான். அடுத்தது எஸ்பி என்ன பண்ணுவார்? அடுத்த நாள்